ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆதித்யாவுக்கு போலியோ ட்ராப்ஸ் போடுறதுக்காக கூட்டு போயிருந்தோம். முதலாம் ட்ராப்ஸ் போட்டால் உடனே அதை துப்பி வெளியே எடுத்துருவான். இந்த டைம் தான் வந்து கொஞ்சம் சமத்தாக வாங்கி போட்டுட்டு கையில் மை வச்சுட்டு அப்படியே வந்து சண்டே ஸ்பெஷலாக நான்வெஜ் ஏதாவது வாங்கலாம்னு வந்து போனோம். சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுனால காலையிலே அவ்வளோ வெயில், அதனால் ஆளுக்கு ஒரு இளநீ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷப்பாக தான் வந்து போனோம். சண்டே வந்து நாட்டுக்கோழி எடுக்கவா இல்லை மட்டன் எடுக்கவான்னு யோசிச்சிட்டே போயிட்டு கடைசியில் வந்து நாட்டுக்கோழி தான் வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். வந்ததுமே வந்து லஞ்ச் ஒர்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மசாலாலாம் அரைச்சி வச்சு சூப்பராக வந்து ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த நாட்டுக்கோழி குழம்போட ரெசிபி வந்து லாங் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீக் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். பாதியை வந்து ஆதித்யாவுக்கு வந்து சூப்பும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அவன் சூப்னா வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு ரெண்டுமே அவ்வளோ நல்லா இருந்தது. லஞ்சுக்கு நாங்கள் வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு ஆதித்யாவுக்கு வந்து சூப் வச்சு வந்து கொடுத்துட்டேன். அப்படியே ஈவினிங் மேலே திருப்பாச்சி படம் பார்த்துட்டே வந்து ஒரு 2 நாளுக்குரிய துணி வந்து மடிக்காமலே இருந்தது. ஹஸ்பண்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அவங்களே சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் மடித்து வச்சாச்சு. அம்மா அப்பா அன்றைக்கி நைட்டு வரதா சொல்லியிருந்தனால அவங்களுக்கு மட்டும் ஹோட்டல் போயிட்டு பரோட்டா வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து தோசை சுட்டு வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.